ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட யூஏஎனில் வந்துட்டு பேங்க் கேஒய்சி வந்து அப்டேட் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் ஆக மாட்டேங்குது. அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது மாதிரி எரர் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து வீடியோ பண்ணியிருந்தோம். ஸோ அது எதனால் வருது அப்படின்னும் அந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க, எனக்கு வந்து இது வந்து ஒரு 10 டேஸ்க்கு மேலேயே இதே பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்குது, இது வரைக்கும் சரியாகலை. ஸோ அப்படி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து சொல்லியிருந்தாங்க, ஜீரோ ஆட் பண்ணால் வந்து ஆட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ஜீரோ வந்து ஆட் பண்ணாமல் அக்கௌண்ட் நம்பரை மட்டும் என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த எரர் வந்து வருது. இதே இது நீங்கள் முன்னாடி வந்து ஒரு ஜீரோவை மட்டும் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அடிஷ்னலாக முன்னாடி ஜீரோவை மட்டும் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்துட்டு லிங்க் பண்ணால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஓடிபி எல்லாமே ஜென்ரேட் ஆகுது. பட் இதில் வந்து என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது மாதிரி லிங்க் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இப்படி ஒரு எரர் வந்து வரும்போது ஸோ அதில் கமெண்ட்ஸ் ஒரு சிலர் வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜீரோ ஆட் பண்ணி நீங்கள் வந்து லிங்க் பண்ணுங்கள், லிங்க் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு சிலர். ஸோ இதை பார்த்து நிறைய பேர் வந்துட்டு லிங்க் பண்ணுறாங்க. அது மாதிரி வந்து லிங்க் பண்ணாதீங்க. ஸோ இதனால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே நம்ம வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணும்போது அந்த அக்கௌண்ட் நம்பரில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 5 டிஜிட் நம்பர் வந்து அந்த பேங்கோட பிரான்ச்சை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இந்தியன் பேங்கோட அக்கௌண்ட் நம்பர். ஸோ இந்த அக்கௌண்ட் நம்பரும் ஐஎஃப்எஸ்சி கோடுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ இது என்னுடைய ஐஓபி பேங்க் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் நம்பர் வந்து 1948ன்னு ஆரம்பிக்கும். ஐஎஃப்எஸ்சி கோடுலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா IOPA 000 1948 அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற 5 டிஜிட் நம்பர் இல்லை 4 டிஜிட் நம்பர் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பிரான்ச்சை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் வந்துட்டு இதில் வந்து ஒரு ஜீரோவை முன்னாடி வந்து ஆட் பண்ணும்போது உங்களோட பிரான்ச்சே மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஒருவேளை நீங்கள் என்ட்ரு பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட் நம்பர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பிரச்சனை கிடையாது. பட் நீங்கள் வந்து ஜீரோ ஆட் பண்ணும்போது அதே மாதிரியான அக்கௌண்ட் நம்பர் வேறு ஏதாவது பிரான்ச்சில் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து பிஎஃப் அமௌண்ட் கிளைம் பண்ணும்போது ராங்கான அக்கௌண்ட் நம்பருக்கு தான் வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட்டட் ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு ஜீரோ ஆட் பண்ணுற மெத்தடை வந்து இப்போதைக்கு ட்ரை பண்ணாதீங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம், ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு நானும் பிஎஃப் ஆஃபீஸுக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை, ஒரு ரீப்ளை இல்லை. ஸோ அதனால் இதை பற்றின ஃபுல் டீட்டெயிலை என்னால் வந்து கேட்டு தெரிஞ்சிக்க முடியல. ஸோ அதை நான் வந்து கண்டினியூஸாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ அவங்க வந்துட்டு ரீப்ளை பண்ணாங்க அப்படின்னா ஸோ நம்ம வந்து இது மாதிரி ஜீரோ ஆட் பண்ணி அப்டேட் பண்ணலாமா இல்லை வேண்டாமா இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு இது மாதிரி எரர் வந்தது அப்படின்னா நீங்கள் இப்போதைக்கு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து அப்டேட் பண்ணாதீங்க, அப்படியே வச்சுக்கோங்க, வெயிட் பண்ணுங்கள். நமக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து ஜீரோ ஆட் பண்ணுறதுனால வந்துட்டு லிங்க் ஆகுது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஜீரோவை போய் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பிரான்ச் கோடே வந்து மாறிடும். ஸோ அப்படி மாறும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பணம் வந்து நீங்கள் கிளைம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வராது. ஸோ நீங்கள் மறுபடியும் கேஒய்சி வந்து பண்ண வேண்டியது ஒரு நிலைமை வந்து கண்டிப்பாக வரும். இல்லை நீங்கள் வந்து கிளைம் பண்ணும்போது உங்களுக்கு ரிஜெக்டட் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. உங்களோட பாஸ்புக்லேயோ செக்லீஃப்லேயோ ஜீரோ முன்னாடியே ஆட் ஆகாது. ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்களோட அக்கௌண்ட் நம்பரில் ஜீரோ முன்னாடி ஆட் ஆகும். ஸோ அப்போ நம்ம அக்கௌண்ட் நம்பர் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அப்பவும் ரிஜெக்டட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கமெண்ட்டில் ஒரு சிலர் வந்து இது மாதிரி வந்து ஜீரோ ஆட் பண்ணால் ஆட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு எரர் வருது. இது வந்து ரிசால்வ் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது வழி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இல்லை ஆட்டோமேட்டிக்காக சரியாகும் அப்படின்னாலும் சரியானதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். ஸோ இப்போதைக்கு நான் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் கூட மெசேஜ் பண்ணியிருக்கேன் பிஎஃப் ஆஃபீஸுக்கு. இது வரைக்கும் ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை, அந்த மெசேஜை கூட பார்க்கவே இல்லை. நிறையா ஒரு 4-5 டைமுக்கு மேலே நானும் பண்ணிட்டேன். ட்விட்டரில் கூட நான் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கேன். சேலம், தாம்பரம், சென்னை நார்த்து, சென்னை சவுத்து பிஎஃப் ஆஃபீஸ் எல்லா ஆஃபீஸுக்குமே நானும் மெசேஜ் பண்ணியிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் யாருமே ரிப்ளை பண்ணல. ஸோ அதனால தான் நம்மளோட வீடியோக்கு கீழே ஏகப்பட்ட கமெண்ட், நிறைய சந்தேகங்களும் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. என்ன ரீசன்னா பிஎஃப் ஆஃபீஸில் ஒழுங்காக ரீப்ளை பண்ணால் யாருமே நமக்கு வந்துட்டு கமெண்ட் இந்த அளவுக்கு கேட்கவே மாட்டீங்க. ஆனால் பிஎஃப் ஆஃபீஸில் ஒழுங்கான ரெஸ்பான்ஸ் வந்து மேக்ஸிமம் பண்ணுறதே கிடையாது. இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த வீடியோ போட்டதுலேருந்து நான் ஒரு 10 மெசேஜுக்கு மேலே ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் அப்படின்னு தனித்தனியாக ஒவ்வொரு பிஎஃப் ஆஃபீஸுக்கும் தனித்தனியாக மெசேஜ் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒருத்தர் கூட இது வரைக்கும் ரீப்ளை பண்ணல. ஸோ இதோட ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே ஷேர் பண்ணியும் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ ஒருவேளை ரீப்ளை பண்ணாங்க அப்படின்னா இது வந்து எப்படி ரிசால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத கேட்டுட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ வீடியோ மட்டும் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள், எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு பணம் எமர்ஜென்சிக்கு தேவைப்படுது, பட் அக்கௌண்ட் நம்பர் தப்பாக இருக்குது, அதை அப்டேட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக பண்ணாதீங்க. ஸோ அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பணம் தான் வந்து அக்கௌண்ட் விட்டு அக்கௌண்ட் மாறி வந்து கிரெடிட்டட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஒருவேளை மாறி கிரெடிட்டட் ஆச்சு அப்படின்னா அந்த பணத்தை வந்து ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமம்.
ஸோ அதனால இவ்வளோ ரிஸ்க் வந்து எடுக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும். ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் நம்பர்லலாம் முன்னாடி வந்து ஜீரோலாம் ஆட் பண்ணக்கூடாது. நம்ம வந்து மணி வந்து இப்போ வித்ட்ரா பண்ண போகிறோம் பேங்க்கில் போயிட்டு, அப்போ வந்துட்டு நம்ம ஒரு 1000 ரூபாய் ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 1000க்கு முன்னாடி ஜீரோ ஃபில் பண்ணுற மாதிரி அக்கௌண்ட் நம்பரை வந்து ஃபில் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம வந்து ஒரு பணத்துக்கு வந்து முன்னாடி ஜீரோ ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வேல்யூ கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். பட் அக்கௌண்ட் நம்பரை பொறுத்த வரையிலும் நீங்கள் முன்னாடி ஜீரோ ஆட் பண்ணும்போது அதோட பிரான்ச் கோடு வந்து மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நான் வந்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ பேங்க்கில் ஒரு சிலர் வேலை பார்க்குறாங்க. ஸோ அவங்ககிட்ட கேட்ட வரைக்கும் ஸோ அப்படி பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா பிரான்ச் கோடு வந்து மாறிடும். ஸோ அப்படி மாறும்போது உங்களுக்கு அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து சென்ட் ஆக வாய்ப்பே கிடையாது. ஸோ அது மாதிரி பிரச்சனை கண்டிப்பாக வரும். அதனால பண்ணாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால நீங்களும் வந்துட்டு ஜீரோ போட்டு ஆட் பண்ணாதீங்க. ஸோ இப்போதைக்கு எரர் ஃப்ளோ வந்து வந்துகிட்டு இருக்குது. ஸோ இதுக்கு கண்டிப்பாக அவங்க வந்து அப்டேட் கொடுப்பாங்க. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எதுலேயுமே எந்த அப்டேட்டும் கொடுக்கல. ஸோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சொல்லியிருப்பேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் எல்லாருக்குமே இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி தப்பாக ஜீரோவை ஆட் பண்ணி நீங்கள் வந்துட்டு அக்கௌண்ட் நம்பரை வந்து தயவு செஞ்சு லிங்க் பண்ணாதீங்க. லிங்க் பண்ணிவிட்டு பின்னாடி நீங்கள் தான் கஷ்டப்பட போகிறீங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் எல்லாருக்குமே இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.